வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சரி, இன்றைக்கி நம்ம குந்தியை பற்றி பார்க்கலாம். குந்தி தேவி மகாபாரதத்தில் பாண்டவர்களோட அம்மா, பஞ்ச பாண்டவர்களோட அம்மா குந்தி தேவி. அவங்கள பற்றி பார்ப்போமா? சுரசேனர்னு யாதவ குலத்தில் தலைவர், சரியா? அவருக்கு பிறந்தவங்க தான் குந்தி தேவி. இந்த குந்தி தேவி வசுதேவர் யாருன்னா நம்ம கிருஷ்ணரோட அப்பா. இந்த வசுதேவர் இந்த சுரசேனரோட அப்பா, சரியா? அப்போ கிருஷ்ணர் குந்திக்கு அத்தை முறை வேணும், புரிஞ்சா? இப்போ சுரசேனரோட மகளாக இருக்கும்போது அவங்க பேர் பிரீத்தான்னு இருந்தது. அப்புறமா குந்தி போஜன் ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லாததுனால இந்த குந்தியை அவர் தத்தெடுத்துக்கிட்டார். பிரீத்தாவை தத்தெடுத்துன பின்னாடி அவர் குந்தி போஜனோட அம்மா மகளாக மாறினதுனால குந்தி தேவின்னு ஆகிப்போச்சு அவள் பேர். ஓகேவா? சரி, இவன் நல்லபடியாக வளர்ந்துட்டு இருந்தா. ராஜா வீட்டுக்கு போயாச்சு. போனவுடனே அங்கே நல்லா எல்லாரும் நல்ல மரியாதை இருந்தாங்க. இவளும் ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப புத்திசாலி பொண்ணாக இருந்தா. அப்போ ராஜாட்ட துர்வாச முனிவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவுடனே என்னாச்சுன்னா, அவர் ரொம்ப கோவக்காரர். அவருக்கு சேவை செய்கிறதுக்கு ராஜா பணிப்பெண்கள்லாம் அனுப்பலை, டைரெக்டாக குந்தி தேவியை அனுப்பிட்டார். ஏன்னா அவர் ரொம்ப அமைதியானவ, பொறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பா. சரிண்ணா, இவங்களும் போய் சின்ன பொண்ணு அது போய் எல்லா வேலையும் அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு வேலை எல்லாம் அவர் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணவுடனே அவர் என்ன பண்ணார்னா, சரி நீ இவ்வளோ நல்லா எல்லா வேலையும் எனக்கு பார்த்தேன், நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னோடனே எனக்கு என்ன வரம்லாம் வேணும், எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சின்ன குழந்தை தானே சொன்னோன்னே, இல்லை நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், நீ எந்த தேவதைகளை பார்த்து சொல்கிறியோ அவங்க மூலமாக உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னோடனே இவளுக்கு அது சின்ன குழந்தை புரியல. சரி, மந்திரத்தை கேட்டுக்கலாம், இல்லாட்டி துர்வாசர் கோவப்பட்டு நம்மளை பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாருன்னு பயந்துக்கிட்டு கேட்டுக்கிறான். கேட்டு அப்புறம் திருப்பி அரண்மனைக்கு வரா, எல்லாம் இது பண்ணுது. அப்புறம் ஒரு நாள் சாயந்தரமாக சூரிய அஸ்தமனம் ஆகிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னா, குந்தி தேவி சூரியனை பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ அவளுக்கு திடீர்னு அந்த மந்திரம் ஞாபகம் வந்துடுது. வந்தவுடனே மந்திரத்தை சொன்னோடனே சூரியதேவன் நீ மந்திரத்தை சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன், உனக்கு குழந்தைய கொடுத்தே ஆகணும் அப்படின்னோடனே இவள் பயந்து போயிடுறான். அப்போ என்னாச்சுன்னா, நான் கொடுத்துட்டேன், வந்துட்டேன், நான் திருப்பி போக முடியாது, நான் குழந்தை கொடுத்துட்றேன், திருப்பி உனக்கு கண்ணுத்தன்மை கிடச்சிரும், நீ கவலைப்படாத அப்படின்னோடனே உடனே இவள் வயிற்றில் குழந்தை உருவாயிருது. அப்போ பயந்து போய் குந்தி மகாராஜன்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய பூஜை இருக்குது, அதை பூஜை செஞ்சு வந்த பின்னாடி நம்ம சுயம்பரம் வைக்கலான் இருக்கோன்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்லி இவளை ஒரு ரதத்தில் வச்சு காட்டுக்குள்ளே அனுப்பிடுறாரு. கூட ஹெல்ப்புக்கெல்லாம் ஆளை அனுப்பி அங்கே போய் ஒரு வருஷம் இருந்து இந்த கர்ணன் பிறக்கிறார். பிறந்தோன்னே அந்த கர்ணன் பிறந்தோன்னே அந்த குழந்தைய கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைய ஒரு தண்ணியில் பெட்டியில் வச்சு இவளோட புடவை ஒன்று வச்சு அனுப்பிட்டு எங்கேயாவது போய் நல்லா சந்தோஷமாக வளரன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அனுப்பி வச்சிட்றா. ஏன்னா சின்ன பொண்ணு திருப்பி ஊருக்கு வரணும், கல்யாணம்லாம் பண்ணணும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஊருக்கு வந்தோடனே உடனே ஒரு இது சுயம்பரம் வைக்கிறார் ராஜா. அப்போ தான் இவன் என்ன பண்ணுறான்னா, பாண்டுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். பாண்டுவை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, பாண்டுவோட வந்தோடனே அப்போ பாண்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நேரம் காட்டுக்குள்ளே மான்களை வேட்டையாடுறதா நினச்சி அம்பு போடும்போது கிண்டமா ஒரு ரிஷி இருந்தார். அவர் ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரிஷி மேலே இந்த அம்பு விழுந்தவுடனே அந்த ரிஷி உடனே பாண்டுவை சபிச்சிடுறாரு. நீ உனக்கு குழந்தை பிறக்காது, நீ அவ்வளோதான், நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், நீ ஹாப்பியாக உன் ஒய்ஃபோட உன் பொண்டாட்டியோடு இருக்க முடியாது
அப்படி இருந்தேன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. அப்போ இவன் ரொம்ப ஐயோ வருத்தப்பட்டு குந்திகிட்ட வந்து வருத்தப்படும்போது அவன் வந்து இன்னொரு பொண்டாட்டியும் இருக்கா மாத்திரின்னு, 2 பேர். அப்போ அவங்க இப்படி நல்லா எல்லாமே இருந்தும் நமக்கு இப்படி ஆகிப்போச்சே, தப்பு பண்ணிட்டேனே நான் வருத்தப்படும்போது குந்தி சொல்கிறான். அப்போ சொல்கிறா, எனக்கு இப்போ வந்து தேவதைகள் மூலமாக குழந்தை பிறக்கும், இந்த ஒரு மந்திரம் சொன்னா அப்படின்னோடனே அப்போ சரி நமக்கு ஒரு வாரிசு உருவாகும் பரவாயில்ல, அப்படியே அந்த மந்திரம் சொல்லி நீ குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்னோடனே அப்போ தான் அவன் மந்திரம் சொல்கிறா. யமதர்மனுக்கு பார்த்து ஒரு மந்திரம் சொல்லும்போது இவளுக்கு யுதிஷ்டர் பிறக்கிறாரு. அப்புறம் வாயுவை பார்த்து சொன்னோடனே பீமன் பிறக்கிறாரு. அப்புறம் இந்திரனை பார்த்து சொன்னவொடனே அந்த மந்திரத்தை அர்ஜுனன் பிறக்கிறார். அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறான்னா மாந்திரிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறா, உனக்கும் குழந்தை பிறக்கட்டும்னு. அப்போ மாந்திரி அந்த மந்திரம் சொன்னோடனே நகுல சகாதேவன் பிறக்கிறாங்க, அஸ்வினி தேவர்கள் மூலமாக. இப்படி பிறந்துட்டு சரி இந்த மாதிரி 5 குழந்தை பிறந்தது. ஏற்கனவே கர்ணன் பிறந்தது, ஆனால் அவள் யார்கிட்டையும் சொல்லலை அந்த நேரத்தில். ஓகேவா? இப்போ இதுதான் குந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதே நேரத்தில் அங்கே அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் ஒய்ஃபை காந்தாரி அவங்கள பற்றி நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த கதை. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.